சோனமத்தா போச்சா, காதுக்குள்ள குருவி ரிங்குன்னு சுத்துமே. இப்படிலாம் நான் பேசுறத பார்க்கும்போது சிலருக்கு என்ன இப்படி கலாய்க்கிறாங்க, ஒருத்தருடைய இளமையை வச்சு இந்த மாதிரிலாம் டீஸ் பண்ணக்கூடாது, தப்பு அப்படின்னு நிறைய பேருக்கு கோபம் வரும். நியாயமான கோபம் தான், நான் ஒத்துக்கிறேன். நான் கலாய்க்கல. ஒரு ஷோவில் நம்ம போகிறோம் அப்படின்னும் போது ஒருத்தருடைய பாடி கண்டிஷன் என்ன அப்படின்றது அவருக்கு தெரியும், சரிங்களா? ஏன் இந்த மாதிரி நான் பேசுகிறேன் அப்படின்னா, அவர் பேசின வார்த்தைகள் அந்த மாதிரி. ஃபேட்மேன் ரவீந்தர் சாரை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். முதல்ல அவர்கிட்ட இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னை ஃபேட்மேன் அப்படின்னு மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்துறது முதல் தப்பு, ஓகேவா? அவருடைய பெயர் ரவீந்திரன். அந்த ரவீந்தர் அப்படின்ற பேரை தான் நீங்கள் மைக்கில் போட்டிருக்கணும். ஆனால் நீங்கள் மக்களுக்கு ஃபேட்மேன்ற பேர் தான் நல்லா பரிச்சயமாக இருக்குது, அதை வச்சு தான் நமக்கு ஓட் போடுவாங்க, ரவீந்தர் அப்படின்றது நமக்கு தெரியாது, வெளியில் போகாது அப்படின்றதுனால நீங்களே உங்களை என்னன்னு சொல்கிறீங்கன்னா ஃபேட்மேன் அப்படின்னு சொல்கிறீங்க, மைக்கில் அப்பட்டமாக போடுறீங்க. இது எந்த அளவுக்கு தப்பு? விஜய் டிவியே பண்ணாங்கன்னா அப்போ விஜய் டிவி ஃபேட்மேன் போட்டானா விஜய் டிவி பாடி ஷேமிங் பண்ணுறான்னு தானே அர்த்தம். இப்போ நான் பண்ணுறது ஒரு கலாய்க்கிறேன் அப்படின்னும் போது அப்போ விஜய் டிவி பண்ணுறதுக்கு பேர் என்ன, பிக் பாஸ் டீம் பண்ணுறதுக்கு பேர் என்ன? எல்லாரும் ஃபேட்மேன்ற பேரை தான் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ இது விஷயம் கிடையாது. நேற்று ஒரு டாஸ்க் நடந்துச்சு. அந்த டாஸ்கில் முதல் ரவுண்ட்லேயே ஃபேட்மேன் வெளில வந்துட்டார். அவரால் ஓட முடியல. ஏன்னா அது ஃபிசிக்கல் டாஸ்க். முன்னாடியே நம்ம நிறைய இடங்களில் சொல்லியிருந்தோம், ஃபிசிக்கல் டாஸ்க்குன்னு வைக்கும்போது ஃபேட்மேனால் என்ன பண்ண முடியும், ரவீந்தரால் என்ன பண்ண முடியும். ஏன்னா வேக்கப் சாங் போடும்போது கூட அவர் எந்திரிச்சு கூட வெளியில் நிற்க முடியல. அவரால் நின்ன இடத்துல ஒரு 10 நிமிஷம் அவரால் நிற்க முடியல. கால் வலி அது எதுன்னு வலிக்குது அவருக்கு முடியலை. உக்காந்துக்கிட்டே இருக்கிறாப்புல. அப்படி இந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. நேற்று அந்த டாஸ்கில் ஒன்றும் இல்லைங்க, இவர் மேலே போய் அன்ஷிதா இடித்து கீழே விழுந்தாங்க. இவர் மேலே போய் சௌந்தர்யா, முதல்ல சௌந்தர்யா தான் இடிக்கிறாங்க. சௌந்தர்யா இடித்து சௌந்தர்யா கீழே விழுந்தாங்க. சௌந்தர்யாவுக்கு காலில் அடி. அந்த நேரம் இவருக்கும் அடிபட்டுச்சான், காலில் அடிபட்டுச்சான். நேற்று நைட்டில் இருந்து அவரால் சுத்தமாக முடியல. நீங்கள் பிக் பாஸ் சீசன் 1 இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஃபேட்மேன் தான் முதல் உள்ளே வராரு. நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், வெளியில இருந்து உள்ள நடந்து வந்ததுக்கு அவருக்கு அவ்வளோ மூச்சு வாங்குது. மைக்கில் அவ்வளோ அழகா கேட்குது அவர் மூச்சு விடுறது. ஸோ இவ்வளோ பிரச்சனையை உடம்புக்குள்ள வச்சுக்கிட்டு ஏன் இந்த ஷோக்கு வரணும்? அவருக்கு தெரியும் நம்ம உடம்பு என்ன கண்டிஷனில் இருக்குன்றது அவருக்கு தெரியும். இப்போ விஜய் டிவிக்குள்ள ஒரு ஷோவில், இப்போ பிக் பாஸ்குள்ளே போகிறாங்க அப்படின்னா மெடிக்கலி ஃபிட்டாக இருக்காங்களா அப்படின்றத அந்த ஷோ அந்த டீம் செக் பண்ணுவாங்களா, செக் பண்ண மாட்டாங்களா? ஒவ்வொரு வருஷமும் செக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எதனா உடம்புல பிரச்சனை இருக்கா, மெடிக்கலி அவங்க ஃபிட்டா அப்படின்ற செக்கப் எல்லாம் பண்ணிட்டு தானே உள்ளே அனுப்புவாங்க. அப்போ ஃபேட்மேனை எதுக்கு உள்ளே அனுப்பணும்? என்ன காரணம்? அவரை வச்சு நீங்கள் என்ன ட்ரை பண்ண போறீங்க? இப்போ ஒன்றும் இல்லைங்க, அவருக்கு சும்மா ஒரு நாள் ஓடினதுக்கே அவ்வளோ எல்லாம் தூக்கிட்டு வராங்க. அவரை தூக்கிட்டு பெட்டில் படுக்க வச்சு நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ கூட காட்டுறேன் பாருங்க, அவர் எப்படி படுத்துருக்கிறாரு, அவரை சுற்றி எத்தனை ஆட்கள் இருக்காங்க. இது டீம் கேமாக போயிட்டு இருக்கிறதுனால ஃபேட்மேன் ஒரு சுமையாக தான் இருப்பார் பாய்ஸ் டீமுக்கு. ப்ளஸ் இன்னும் போக போக ஹார்டாக இருக்கும்போது அவரால் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும்? ஏதாச்சும் பிரச்சனை ஏடாகூடமாக போச்சுன்னா யார் பொறுப்பு? அவரால் சரியாக ப்ரீத் பண்ண முடியல, அவரால் சரியாக நடக்க முடியல, அவருடைய பாடி வெயிட் அவரால் தாங்க முடியல. கொஞ்ச நேரம் அவர் ஓடினதுக்கே அவருக்கு நேற்று நைட்டில் இருந்து காலையில் வரைக்கும் போட்டு தைலத்தை தேய்க்கிறதா இருக்கட்டும், மாத்திரையை போடுறதா இருக்கட்டும், ஒரு நாளைக்குங்க. இதில் அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? ஆமையோடைய பலம் தண்ணியில், முயலோடைய பலம் ரோட்டில், என்னுடைய பலம் பிக் பாஸ்லன்னு சொல்கிறாரு. அது வெளியில் சார், நீங்கள் ஒரு சேனலில் உட்காந்து ரிவ்யூ பண்ணுறீங்க தெரியுமா, அங்கே தான் சார் உங்கள் பலம். இறங்கி கேம் ஆடுறதுல உங்கள் பலமே கிடையாது. எத்தனை நாளைக்கு உங்களுடைய மென்டல் கேம் ஆட முடியும்? சைக்காலஜிக்கல் கேம் ஆடுறதுக்கான நேரம் இல்லை. எல்லா டாஸ்க்குமே இப்போ ஃபிசிக்கல் டாஸ்க்காக போய்கிட்டு இருக்கு. பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ்ன்னு போய்கிட்டு இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் ஃபேட்மேனுக்கு இது செட்டே ஆகாது. நிறைய சேனலில் அவர் வாக் அவுட் பண்ணிட்டாரு அப்படின்னு போட்டுட்டு இருக்காங்க. வாக் அவுட்லாம் பண்ணலை, அவர் இன்னும் வீட்டுக்குள்ளே தான் இருக்கார். ஆனால் நிச்சயமாக பண்ணுவார். பண்ணலைனாலும் மக்களே வெளியேற்றுவாங்க. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே மக்களால் அதை பார்க்க முடியலை. நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்க்குறேன். நிறைய சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பேசக்கூடிய விஷயங்களை நான் பார்த்து தான் இருக்கேன். ஃபேட்மேன் ஒரு பேர்டனாக தான் இருப்பார் இந்த ஷோக்கு. ப்ளஸ் இவரை வச்சுக்கிறது யாருக்கே ஆபத்து, விஜய் டிவிக்குமே ஆபத்து தான். ஏடாகூடமாக எதனா சும்மா ஒன்றும் இல்லை, ஒரு டாஸ்கில் ஓடி அவர் கால் தவறி கீழே விழுந்தால் கூட என்ன வேணாலும் நடக்கலாம், சரிங்களா? ஸோ இது நான் பாடி ஷேம் பண்ணல, இது ஃபேக்ட். அவருடைய உடல்நிலை சரியில்லை, அவரால் முடியாது.
நம்ம வந்து என்னால் முடியும்னு சொல்லிட்டு நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக நினைக்கலாம். பட் இது ஓவர் கான்ஃபிடென்ட். நமக்கு பார்க்கும்போது அப்பட்டமாக தெரியும். ஒரு நாள் எவ்வளோ கஷ்டப்படுறாரு நம்மளால் பார்க்க முடியுது. அது நமக்கே கஷ்டமாக இருக்குது. எதுக்கு இந்த மனுஷனுக்கு இது தேவையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நான் காசு இல்லை, ஃபினான்ஷியலாக வீக்காக இருக்கேன், அதனால் இந்த வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்னா எத்தனை நாளைக்கு அவர் சர்வை பண்ணுவார்? அது ஒரு ஃபஸ்ட்டு கேள்வி. சர்வை பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அவர் ப்ரொடியூசர் அப்படிங்கிறதுனாலேயே எல்லாருமே அவரை வந்து என்ன பண்ணுறாங்க, சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. ஒருவேளை ப்ரொடியூசராக இல்லாமல் ஃபேட்மேன் வந்து யாருமே இல்லாத ஒரு புதுமுகம் அப்படின்னா, இப்போ ஜெஃப்ரி மாதிரியான ஒரு ஆள் அப்படின்னு வந்து இந்த மாதிரி சைஸில் ஒருத்தர் உள்ளே வந்திருந்தா இந்நேரத்துக்கு எல்லாம் பேசி வெளில அனுப்பியிருப்பானுங்க. இவர் ப்ரொடியூசர் அப்படிங்கிறதுனாலேயே, இவரால் நாளைக்கு நமக்கு எதனா யூஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனாலேயே எவனுமே இதை பற்றி பேசவே இல்லை. ஒரே ஒரு ஆள் தான் பேசினாப்புல, அது அருண். அவருடைய பாடி கண்டிஷன் சரியில்லை, அவர் வந்து இருக்கிறது வந்து எங்களை வந்து ஸ்லோ ஆக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும்தாங்க பேசினார். மற்றவெல்லாம் செம்ம ஜாடுறாங்க. அந்த முத்துக்குமாரெல்லாம் ஃபேட்மேன் சார் காலை நக்கீருவான் போல விட்டா அந்த மாதிரி, நான் உங்கள் பக்கத்திலே படுத்துக்கிறேன், எதுவாக இருந்தாலும் என்ன அனுப்புங்க. உச்சகட்டமாக அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா, குசு விட்டா கூட பிரச்சனை இல்லை, நான் உங்கள் பக்கத்தில் படுத்துக்கிறேன் அப்படின்றான். என்னடா இது? முன்ன நான் எவ்வளோ பெரிய மனுஷனாக நினச்சேன்டா, இவ்வளோ சில்லற பையனா நீ? ஒருத்தருடைய முகத்தெரிய இப்போ தாங்க நமக்கு தெரியுது. வெளியில் பார்க்கும்போது வந்து தமிழ், அவர் பேசக்கூடிய தமிழை நம்ம ரசிக்கிறோம். ஆனால் உள்ள இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. எதுக்கு? ஓகே, நீங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? என்னுடைய நியாயமான கருத்து, ஃபேட்மேனே வெளியில் போகிறது நல்லது. அவருடைய உடம்பு தான் முக்கியம், அவருடைய ஹெல்த்து தான் முக்கியம், அவருடைய உயிர் தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் இந்த கேம் எல்லாமே. ஸோ அதை வந்து அவர் பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.